அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திருவோணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனா ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்துல, சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் எஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு பேர் அர்த்தம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அர்த்தம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவினால் வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை. மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரணும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம். ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்குள்ள சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவசிவக தத்சவதுகரேண்யம் பர்கோதீவஸ்ய தீமகி தீ யோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் அந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேபிள் கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்து 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில பண்றேன் அப்படின்னு 5:47க்கு மேல 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளா அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சி கடைசியில் 7 மணியோட நின்றும், அதாவது 6 மணி 6:15 மணியோட நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும். நட்சத்திர பலன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4, செல் நம்பர் 9600656631. அன்பான கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை நல்லதுதான். முதல்ல சூரியன் 12 இருக்கிற சூரியன் அவரே விபரீத ராஜயோகம். அந்த ராஜயோக அதிபதி கிரகம் சூரியன் 12க்கு அதிபதி 12லேயே இருக்கிறது. ஆனா உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து புதனோட சேர்ந்து பிரயாணிக்கிறதுனால இந்த புதாதித்ய யோகத்தை அதுக்கு மேல புதாதித்ய யோகங்கிறது உங்களுக்கு சேர்ந்துடும். ஆனா அங்க கேது அங்க கூட இருக்கிறதுனால 12ல கேது நல்ல ஒரு சிந்தனை செயல்கள்லாம் ரொம்ப மேம்போக்கா வித்தியாசமா நமக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இது ஒரு ஜாக்கிரதை உணர்வு. அதாவது அந்த பாணியில நீங்க போகக்கூடாது. அடுத்தவர்கள் சொல் பேச்சு நாம் கேட்கணும். இது 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள எந்த பாதிப்புலையும் கொடுக்காது. இந்த பாதிப்புக்கு ஆளாக மாட்டாங்க. 25 to 50 எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டிய ஒரு நபர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறோம். ஏன்னா அப்பப்போ நீங்க நினைச்சது தப்புன்னு உங்களையே உணர வச்சிடும். முயற்சி ஸ்தானம், அதாவது உங்களுடைய முயற்சி எல்லா வேலைகளிலும் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தாமதமாகும். ஆனா நல்ல விஷயம் எடுத்தா சுக்கிரன் நீச்சத்துல ராசியில 15 நாள் அவருடைய பார்வை சனிக்கு வருது. அப்போ பெண்களால இந்த ராசிக்கு எப்பவுமே பெண்களால யோகம் உண்டு, மறைமுகமான எதிரிகளும் உண்டு பெண்களால். இந்த 2 இருக்கிறதுனால இந்த மாசத்துல பெண்களால யோகம்தான். சனியுடைய பார்வை சுக்கிரனுக்கும் சுக்கிரனுடைய பார்வை சனிக்கும் சமசப்தமாக 2ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியில இருந்து திரும்ப 2ஆம் இடத்துக்கு போறதுனால அனைத்து விதமான யோகங்களும் குடும்பத்தினால சில கட்டங்கள் அதுவும் குடும்பத்துல இந்த 2ம் மாறி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சிரமப்படக்கூடாது. ரொம்ப எஃபெக்ட் கொடுக்க வேண்டாம். வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. குடும்ப கவனத்துல கம்மியாக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க. நீங்க வேலையை பாருங்க, வியாபாரத்தை பாருங்க, படிப்பை பாருங்க, வெளியூர் பிரயாணங்களை பாருங்க. வியாபாரத்தில் போய் கஸ்டமரை பாருங்க, மார்க்கெட்டிங் பாருங்க. நல்ல உயர்வு கிடைக்கும். கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்டாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும்.
சுக்கிரன் நீச்சம்னாவே உங்கள் கை மேலே ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசிக்காரர்களுக்கு அந்த ராசி கை ஓங்கி இருக்கும். அதனால ஏற்கனவே இருந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிலம், வீடு, இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பணத்தை பாக்கெட்டில் போடுவீங்க, சேவிங்ஸ் இருக்கும், பழைய கடன்கள் வசூலாகும், புதிய கடன்கள் உருவாகும். ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சு, காரியங்கள் கைகூடும். பெருமாளுடைய கடாட்சம் உண்டு. இந்த மாசத்துல வரலட்சுமி பண்டிகை செய்ய இன்னும் கொஞ்சம் வலு உண்டு இந்த ராசிக்கு. விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அவர் பார்த்துக்குவார். நடப்பதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் சொல்லி அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.